ஹாய்! இன்னைக்கு நம்ம மதுரையில உள்ள சோலைமலைக்கு தான் வந்திருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த ஒரு விஷயத்த பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாவல் மரத்த தான் பார்த்தேன். அது என்ன அவ்வளோ ஸ்பெஷல்னா, திருவிளையாடல் மூவிய பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுவுமே முருகருடைய ரொம்ப பெரிய பக்தர்களுக்கும் இந்த இடத்த பத்தி ரொம்ப தெரியும். அதாவது முருகப்பெருமான் வந்து ஔவையாருக்கு சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்த தெளிவூட்டி, தேவானையோடையும், வள்ளியோடையும் ஒரு காட்சியளித்த இடம் தான் இந்த நாவல் மரம். ரொம்ப பெரிய ஸ்பெஷலு. இந்த சோலைமலைக்கு வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா இதில் ஒரு பிள்ளையார் கோவிலுமே இருக்குது. எல்லா நாவல் மரமுமே ஆடி மாதம் தான் காய் காய்ச்சி பழமெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு நாவல் மரத்தில் மட்டும் கந்த சஷ்டி டைமு பழம் காய்க்கும். அதுவுமே ரொம்ப பெரிய ஸ்பெஷலு. அப்புறம் இந்த சூராம்சகாரமே இந்த இடத்துல வச்சு நடக்கும். ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இப்படி ஒரு இடத்த பார்ப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் புக்கில் பார்த்துருக்கேன், இந்த மூவியில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி நேரில் பார்ப்போன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்